இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் கும்பகோணம் அருள்மிகு பகவத் விநாயகர் திருக்கோயில். விநாயகப் பெருமான் தனித்து அருள்கின்ற அற்புதமான ஆலயம். இந்த பாரத தேசமானது பழம்பெரும் தேசம். புராணம், கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீகம் என எல்லாவற்றிலும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. பாரத தேசத்திலே ஆன்மீக நகரங்கள் ஏராளம். காசி, ராமேஸ்வரம், காளஹஸ்தி, காஞ்சி, பழனி என்கிற வரிசையில் கும்பகோணமும் ஒன்று. கோயில் நகரம் கும்பகோணம் என்று இந்த நகரத்தை சிறப்பித்துச் சொல்வார்கள். கும்பகோணம் நகரத்திலே எந்த திசை நோக்கி பயணித்தாலும், எந்த திசையில் நாம் பார்த்தாலும் ஏதேனும் ஒரு ஆலயத்தின் விமானத்தையோ கோபுரத்தையோ தரிசிக்க முடியும். அந்த வகையிலே இந்த திருத்தலத்தில் ஏராளமான ஆலயங்கள், சைவம் என்ன, வைணவம் என்ன, சாக்தம் என்ன என்று அனைத்திற்குமான ஆலயங்கள் இந்த திருத்தலத்தில் அதிகம். அந்த வகையில் காணாபத்தியத்தை முன்னிறுத்துகின்ற விநாயகப் பெருமான் ஆலயங்களும் இந்த திருத்தலத்தில் அதிகம். ஜெகநாத பிள்ளையார், உச்சி பிள்ளையார், கரும்பாயிரம் பிள்ளையார், வேத விநாயகர், இரட்டை விநாயகர், தாமோதர விநாயகர் என்று விநாயகப் பெருமானுக்கு என்று அமைந்த தனிப்பெரும் திருத்தலங்களுள் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய பகவத் விநாயகரும் முக்கியமானவர். இந்த ஆலயத்தின் தொன்மையும் பழமையும் பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த ஆலயத்தை நீங்கள் தரிசிக்க போனீர்கள் என்றால் இவ்வளவுதானா ஆலயம் என்று உங்களுக்கு தோன்றும். மிகவும் சிறிய ஆலயம். அளவில் சிறியது என்றாலுமே அதற்குள் அடங்கியிருக்கிற பெருமைகள், மகிமைகள் அத்தனையும் அதிகம். நாம் சொல்லுவோம் அல்லவா, மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல இந்த பகவத் விநாயகருக்கு எண்ணற்ற சிறப்புகள் காணப்படுகின்றன. இந்த திருத்தலத்தின் சிறப்புக்கு ஒரே ஒரு வாசகத்தை சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். காசியை விட வீசம் உயர்ந்த தலம் என்று இந்த பகவத் விநாயகர் ஆலயத்தை சொல்கிறார்கள். அப்படியென்றால் காசியை விட உயர்ந்த தலமா என்று உங்களுக்கு தோன்றுகிறதல்லவா? நமது ஆன்மீகத்திலே ஒரு தலத்தை பற்றி சொல்கிற போது அந்த தலத்தின் பெருமையை உயர்வாக சொல்வதற்கு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். காசியை விட ஒரு தலம் உயர்ந்து காணப்படுமா என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த ஆலயத்தின் புராண கதையை நாம் கேட்க நேர்ந்தால், ஆஹா, காசியை விட இது உயர்ந்த திருத்தலம்தான் என்று உங்களுக்கு தோன்றும். மிகச் சிறிய ஆலயம் என்று சொன்னோம். இந்த ஆலயத்திலே பிரதான மூலவர் பகவத் விநாயகர். இந்த விநாயகர் ஆலயம் கும்பகோணத்திலே மடத்து தெருவில் அமைந்திருக்கிறது. இந்த மடத்து தெரு என்பது முக்கியமான பகுதி கும்பகோணத்தில். இந்த தெருவில் தான் காஞ்சி சங்கர மடம் அமைந்திருக்கிறது. மிக பழமையான மடம். அந்த காஞ்சி சங்கர மடத்தின் பெருமையை போற்றும் விதமாகவும் அதை பறைசாற்றும் விதமாகவும் இந்த தெருவிற்கே மடத்து தெரு என்கிற பெயர் வந்துள்ளது. இந்த தெருவில்தான் காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம், பகவத் விநாயகர் ஆலயம், படைவெட்டி மாரியம்மன் ஆலயம், யானையடி ஐயனார் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்கள் அமைந்துள்ளன. சிறிய தெருவிலே இத்தனை ஆலயங்களா என்றெல்லாம் தரிசிப்பவர்களுக்கு வியப்பு மேலோங்கும். இதோ இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற பிரதானமான பகவத் விநாயகர் ஆலயத்தின் பெருமைகளை காண்போமா?
இந்த ஆலயத்தினுள் விநாயகப் பெருமானை தவிர 2 விக்கிரகங்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று பகவர் மகரிஷி, இன்னொன்று அண்ணாஜி. இந்த இருவரும் துவாரபாலகர்கள் போல விநாயகப் பெருமானுக்கு இரு பக்கமும் காணப்படுகிறார்கள். முதலில் இந்த பகவரை பற்றி நாம் பார்ப்போம். இந்த பாரத தேசம் யாரால் சிறப்பு பெற்றது என்று சொன்னால் மகரிஷிகளாலும் மகான்களாலும் சிறப்பு பெற்றது. நமது தேசத்திலே தோன்றிய மகரிஷிகள் போல் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் அவதரிக்க காணோம். விஸ்வாமித்திரர், துர்வாசர், வசிஷ்டர், வியாசர், பரத்வாஜர் என்று மகரிஷிகளின் பெயர்களை சொல்லத் துவங்கினால் அந்த பட்டியல் அத்தனை சுலபத்தில் பூர்த்தியாகாது. அப்பேற்பட்ட மகரிஷிகளுள் ஒருவர்தான் பகவர். இந்த பகவர் எங்கே வாழ்ந்தார் தெரியுமா? வேதாரண்யம் திருத்தலம். ராமேஸ்வரத்திற்கு இணையான சிறப்பு கொண்ட திருத்தலம் வேதாரண்யம். கடல், கடலை ஒட்டி சிவாலயம். இந்த வேதாரண்யத்திலே பகவர் மகரிஷி ஒரு குடில் அமைத்து தங்கியிருந்தார். அந்த குடிலிலே நித்தமும் தியானத்தையும் வழிபாட்டையும் செய்து வந்தார். இந்த பகவருக்கு எண்ணற்ற சீடர்கள் உண்டு. எந்த ஒரு காலத்திலும் தாயை மிஞ்சின தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் யார் முதல் தெய்வம் என்று சொன்னால் நம்மை பெற்றெடுத்த தாயார்தான் முதல் தெய்வம். இதை நமது புராணங்களும் இதிகாசங்களும் வலியுறுத்துகின்றன. அந்த வகையிலே பகவர் மகரிஷி தனது தாயை தெய்வமாக போற்றி பாதுகாத்தார். இரவு நேரத்திலே அந்த தாயின் ஓய்வுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் அமைத்து கொடுத்தார். எந்நேரமும் தாயின் அருகிலே இருந்து அந்த தாயை கவனித்து வந்தார். தனது ஆசிரமத்திலேயே ஒரு ஓரத்தில் தாயையும் தங்க வைத்து தனது சீடர்களையும் அவ்வப்போது பணிவிடை செய்ய வைத்தார். தாயின் மேல் அத்துணை அன்பு. ஒரு முதிய பருவம் வந்துவிட்டால் எவராக இருந்தாலுமே இந்த உலகத்தை விட்டு பிரிய நேரிடும். அதுபோல இந்த தாயும் உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு வேளை வந்துவிட்டது. ஒரு புண்ணிய ஆத்மாவை மகனாக பெற்றெடுத்த காரணத்தினால் தன் மகனான பகவரை தன்னருகே அழைக்கிறார் அந்த தாயார். தாயிடம் வந்த பகவர் என்ன விஷயம் என்று கேட்கிறார். அந்த தாயார் கூறுகிறார், மகனே, நான் இறக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது. இன்னும் ஒரு சில மணிப்பொழுதுகளில் நான் இறந்து விடுவேன் என்கிறார். தாயின் இறப்பை அவர் வாயாலே கேட்க நேரிடுவது எத்தனை பெரிய சோகம். பகவர் கண் கலங்கினார். தாயார் சொல்கிறாராம், மகனே, கண் கலங்காதே. இந்த உலகத்திலே பிறந்த எவருமே ஏதேனும் ஒரு காலத்தில் இறக்கத்தான் வேண்டும். அத்தகைய இறப்பு என்னை தேடி வருகிறது. இதை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். என்றாலும் என் மனதிலே ஒரு சின்ன கோரிக்கை எழுகிறது மகனே என்கிறார். என்ன கோரிக்கை தாயே? சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன் என்கிறார் பகவர். அப்போது அந்த தாயார் சொல்கிறார், மகனே, நான் இறந்த பிறகு எனது உடலை எரியூட்டிய பின் அந்த அஸ்தி கரைப்பு என்கிற நிகழ்வானது நடக்கும். அந்த அஸ்தியை எங்கு நீ கரைக்க வேண்டும் தெரியுமா என்று தாயார் கேட்கிறார். ஆச்சரியத்துடன் தன் தாயாரை பார்க்கிறார் பகவர். தாயே, பெரும்பாலும் காசி நகரம் புனிதமானது என்று சொல்வார்கள். அங்கே ஓடுகிற கங்கையானது புனிதம் நிரம்பிய நதி என்று சொல்வார்கள். அந்த திருத்தலத்திலே நான் யாத்திரையாக சென்று கலக்கிறேன் என்று சொல்கிறார். தாயார் சொல்கிறார், அப்படியல்ல மகனே, எனது அஸ்தியை ஒரு கலயத்தில் வைத்து சுமந்து செல். எந்த திருத்தலத்தில் நீராடிவிட்டு அந்த அஸ்தியை திறந்து பார்க்கிறாயோ அதில் சாம்பலும் எலும்புக்கும் பதிலாக மலர்கள் தென்படுகிறதோ அந்த திருத்தலமே மிக உயர்ந்த திருத்தலம்.
அந்த திருத்தலத்திலே இருக்கின்ற நதியில் இதை கலந்துவிடு என்கிறார் தாயார். மகனான பகவரும் இதற்கு சம்மதிக்கிறார். அடுத்த ஒரு சில மணிப்பொழுதுகளில் அந்த தாயாரின் உயிரானது பெறுகிறது. தாயார் இறந்தவுடன் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் செய்கிறார் பகவர். தாயின் உடல் எரியூட்டப்படுகிறது. அதன் பிறகு அஸ்தியானது சேகரிக்கப்படுகிறது. சாம்பலும் எலும்பும் கலந்த அந்த அஸ்தியை ஒரு சிறு மண் கலயத்தில் சேகரிக்கிறார். அந்த மண் கலயத்தின் மேலே ஒரு மூடியை கொண்டு மூடுகிறார். ஒரு துணியில் இந்த கலயத்தை வைக்கிறார். இந்த கலயத்தை ஒரு மூட்டை போல் ஆக்குகிறார். ஒரு சிறு மூங்கில் கூடை, அந்த மூங்கில் கூடைக்குள் இந்த மண் கலயத்தை வைக்கிறார். தனது பிரதான சீடனை அழைக்கிறார். அப்பா, நாம் இருவரும் யாத்திரை செல்லப் போகிறோம். எனது தாயின் அஸ்தியை கரைக்க வேண்டும். அநேகமாக அது கங்கை கரையாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது என்று அழைக்கிறார். அந்த சீடனும் தனது குருவுடன் புறப்படுகிறார். இருவரும் வேதாரண்யத்தில் இருந்து யாத்திரையை துவங்குகிறார்கள். நமக்கெல்லாம் மனதில் ஒன்று தோன்றிவிட்டால் அதன்படியே நாம் நடப்போம். காரணம் இந்த மனம் இப்படித்தான் என்று ஒரு விஷயத்தை சிந்திக்க துவங்கினால் அதற்கு எந்தவிதமான மாற்று கருத்தையும் மாற்று கேள்வியையும் நாம் நிச்சயம் கேட்க மாட்டோம். இந்த மகான் பகவரும் அதற்கு விதிவிலக்கல்ல. மகான் பகவருக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? காசிக்கு சென்றால்தான் இந்த அஸ்தியானது தாயார் சொன்னபடி புஷ்பங்களாக மாறும். அதன் பிறகு அந்த கங்கையிலே இந்த புஷ்பங்களை கரைத்து விடலாம் என்று நினைத்து யாத்திரையை துவங்குகிறார். வேதாரண்யத்தில் துவங்கி ஒவ்வொரு பிரபல ஆலயங்களையும் தரிசித்துக் கொண்டே வருகிறார். அங்கே இருக்கின்ற நதியில் நீராடுகிறார். அந்த வகையில் பகவத் மகரிஷி வந்த திருத்தலம் கும்பகோணம். இந்த கும்பகோணத்திலே காவிரி ஆற்றங்கரையில் ஒரு பிரதான படித்துறையில் நீராடுகிறார். கரையில் சீடன் அமர்ந்திருக்கிறான். அந்த சீடனுக்கு பக்கத்திலே அஸ்தி கலசமானது காணப்படுகிறது. ஒரு மகரிஷி நதியில் நீராடுகிறார் என்றால் எண்ணற்ற மந்திரங்கள் ஜெபித்து அந்த நீரை ஆராதித்து வழிபட வேண்டும். அந்த வகையிலே பகவத் மகரிஷி பல மணி நேரம் நீராடிக் கொண்டிருக்கிறார். கரையில் அமர்ந்திருக்கிற அந்த சீடனுக்கு அந்த நேரத்தில் பசி வந்துவிட்டது. இந்த சீடனை பற்றி ஒரு விஷயம் குறிப்பிட வேண்டும். தான் சுமந்து வருகிற கலயத்தில் என்ன இருக்கிறது என்பதே அவனுக்கு சொல்லப்படவில்லை. இந்த கலயத்திலே எனது தாயாரின் அஸ்தி இருக்கிறது, இதை கரைக்க வேண்டும் என்று பகவத் மகரிஷி அந்த சீடனுக்கு குறிப்பால் கூட உணர்த்தவில்லை. குரு சொல்கிறார், அதன்படி நாம் நடக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு அந்த சீடன் பயணப்பட்டு வந்தான். ஆம், உண்மைதான். குருவாகப்பட்டவரிடம் எந்தவிதமான கேள்விகளையும் நாம் கேட்கக்கூடாது. ஒரு இடத்திலே குதி என்றால் குதிக்க வேண்டும், கிணற்றிலே விழு என்றால் விழ வேண்டும். அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை அப்படியே சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும். அதன்படிதான் இந்த சீடனும் அந்த கலயத்தை சுமந்து வந்தான். கரையில் அமர்ந்திருக்கிறான் அல்லவா? குருநாதரான பகவத் மகரிஷி ஆற்றில் நீராடிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்த சீடனுக்கு பசி வந்தது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று சொல்வார்கள். அந்த பசி வேளையிலே குருநாதரை உடனே அழைக்க முடியுமா? தான் மட்டும் சென்று தனியே உணவருந்த முடியுமா? சீடன் யோசிக்கிறான். ஆஹா, நாம் சுமந்து வருகிறோமோ ஒரு கலயம். இந்த கலயத்திலே என்ன இருக்கிறது? ஒருவேளை ஏதேனும் உணவுப் பொருள் இருக்குமோ என்று திறந்து பார்க்கிறான். கலயத்தின் மேல் மூடியை மெல்ல அகற்றிய போது அந்த கலயத்தினுள் மலர்கள் காணப்பட்டன. அற்புதமான வெண்ணிற மலர்கள் மனம் வீசியது. உடனே அந்த கலயத்தை மூடிவிட்டான். ஆஹா, இதில் உணவு எதுவும் இல்லை, மலர்களை கொண்டு செல்கிறார் போலிருக்கிறது என்று நினைத்து விட்டான் சீடன். சற்று நேரத்திலே நீராடி முடித்துவிட்டு குருநாதரான பகவத் மகரிஷி மேலே வருகிறார். குருநாதரிடம் இந்த விஷயத்தை சீடன் சொல்லவில்லை.
ஒருவேளை சொல்லிவிட்டால் எதற்காக என் அனுமதி இல்லாமல் அந்த கலயத்தை நீ திறந்தாய் என்று கோபப்படுவார் என்று உணர்ந்த அந்த சீடன் அந்த விஷயத்தை மறைத்து விட்டான். கும்பகோணத்தில் இருந்து யாத்திரை துவங்குகிறது. கலயத்தை வழக்கம் போல் சீடன் தன் தலையில் சுமக்க பகவர் மகரிஷி நடந்து செல்கிறார். இந்த யாத்திரை பல மாதங்களுக்கு பிறகு பல திருத்தலங்களையும் தரிசித்துக் கொண்டே காசியை நோக்கி சென்றடைந்தார். பகவர் மகரிஷிக்கு என்ன நினைப்பு என்றால், இந்த கங்கையில் நாம் நீராடிய பின் இந்த கலயத்தை திறந்து பார்த்தால் அதிலுள்ள சாம்பலும் எலும்பும் மலர்களாக மாறியிருக்கும் என்று நினைக்கிறார். கங்கையில் புனித நீராடுகிறார். கரைக்கு வருகிறார். அந்த கலயத்தை திறந்து பார்க்கிறார். என்னே அதிர்ச்சி! உள்ளே சாம்பலும் எலும்பும் காணப்படுகிறது. வேறு எந்த ஒரு திருத்தலத்திலும் இந்த கலயத்தை திறந்து பார்க்காமல் கங்கைக்கு வந்தால் மட்டுமே மலர்களாக மாறும் என்று நினைத்துவிட்டார் அந்த பகவர் மகரிஷி. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடி சறுக்கும் அல்லவா? அதுபோன்ற ஒரு சறுக்கல் தான் இந்த பகவர் மகரிஷிக்கு. குழப்பத்துடன் யோசிக்கிறார். நாம் எத்தனையோ திருத்தலங்களை கடந்து வந்தோம், எத்தனையோ நதிகளில் நீராடினோம். ஆனால் எந்த ஒரு திருத்தலத்திலும் நாம் திறந்து பார்க்கவில்லையே. இந்த காசிக்கு வந்தால் மாறும் என்கிற தெளிவு காரணமாக இந்த திருத்தலம் வந்தது மட்டும் நாம் திறந்து பார்த்தோமே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். அதை முணுமுணுப்பாகவும் வெளிப்படுத்துகிறார். குருநாதரது முகத்தில் கண்ட ஒரு தெளிவில்லாத நிலையை பார்த்து சீடன் கலங்குகிறான். குருநாதரிடமே கேட்கிறான், குருநாதா, தங்களது கவலைக்கு என்ன காரணம்? தங்கள் முகம் வாட்டத்துடன் காணப்படுகிறதே என்று கேட்கிறான். விஷயத்தை அப்போதுதான் சொல்கிறார் தனது சீடரிடம். குருநாதா, இதுதானா விஷயம்? கும்பகோணம் திருத்தலத்திலே காவிரி ஆற்றில் தாங்கள் நீராடுகிற போது இந்த மூடியை நான் திறந்து பார்த்தேன். அதற்காக என்னை முதலில் மன்னிக்க வேண்டும். பசி காரணமாக ஏதேனும் உணவு தென்படுகிறதா என்பதற்காக திறந்து பார்த்தேன். அப்போது மலர்களை நான் அங்கே கண்டேன் என்கிறான். அப்போதுதான் குருநாதர் முகத்தில் ஒரு பிரகாசம். ஆஹா, இந்த காசியை விட காவிரிக்கு அத்துணை பெருமை உள்ளதா? இந்த காசியிலேயே மலர்களாக மாறவில்லை இந்த அஸ்தி, ஆனால் கும்பகோணத்தில் மாறியிருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு மீண்டும் அங்கிருந்து துவங்கி கும்பகோணத்தை நோக்கி யாத்திரை வருகிறார்கள். பல மாத பயணத்திற்கு பின்னால் கும்பகோணம் நகரத்தை அடைந்த பகவர் மகரிஷியும் அவரது சீடனும் அந்த காவிரி அன்னையின் மடியில் இறங்குகிறார்கள். அந்த காவிரியில் நீராடுகிறார் பகவர் மகரிஷி. அதன் பிறகு திறந்து பார்க்கிறார். உள்ளே மலர்கள் காணப்படுகின்றன. அந்த மலர்களை பார்த்தவுடனே அந்த நகரத்தின் பெருமையை பற்றி வியக்கிறார். அங்கே கரையில் பார்த்தால் ஒரு விநாயகர் காணப்படுகிறார். அந்த விநாயகப் பெருமான் தான் இன்றைக்கு பகவத் விநாயகர் என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறார். அந்த விநாயகரை வலம் வருகிறார். அந்த விநாயகருக்கு முன்னால் தோற்பீகரணம் போடுகிறார். அந்த விநாயகரை வணங்கிவிட்டு மலர்களாக மாறிய அந்த அஸ்தியை காவிரியில் கரைக்கிறார். இத்தனை பெருமை கொண்ட கஷேத்திரமாய் இது என்று ஆச்சரியப்பட்டு இந்த கரையிலேயே தனது குடிலை அமைத்துக் கொள்கிறார். இந்த விநாயகப் பெருமானை நித்தமும் வணங்குகிறார். இப்படித்தான் ஆரம்பித்தது இந்த விநாயகர் வழிபாடு. நித்தமும் விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு நடத்துகிறார். ஒரு காலகட்டத்திலே முதுமையின் காரணமாக அவர் இறந்த பின்னால் அவரது சமாதியும் இங்கேயே அமைந்ததாம். அன்றைய நாளில் காவிரி கரை ஓரமாக இந்த விநாயகப் பெருமான் காணப்பட்டாராம். காலப்போக்கிலே காவிரி ஆற்றின் அகலமானது மெல்ல மெல்ல குறுகிய காரணத்தினால்
இந்த பெருமான் ஆலயமானது அப்படியே அமைந்துவிட்டது. இன்றைக்கு நாம் தரிசிக்கிற பகவத் விநாயகர் ஆலயம் அதன் அருகே காவிரி ஆறு ஓடியது என்பதை இன்றைக்கு நம்ப முடிகிறதா உங்களால்? ஆறு குறுகிவிட்டது. பகவர் என்கிற மகரிஷி வணங்கிய காரணத்தினால் இந்த விநாயகப் பெருமான் திருநாமம் அதன் பின்புதான் பகவத் விநாயகர் என்று ஆனதாம். இந்த மகரிஷி நீராடிய படித்துறை, அதாவது காவிரியின் படித்துறை பகவத் படித்துறை என்று ஆனதாம். இன்றைய தேதியில் இந்த பகவத் விநாயகருக்கு நேரே அமைந்திருக்கிற தெரு பிள்ளையார் கோவில் தெரு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகவத் விநாயகருக்கு திரளான பக்தர்கள் இந்த கும்பகோணம் நகரம் மட்டுமல்லாமல், இந்த பாரத தேசம் மட்டுமல்லாமல், உலகின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த பழமையான விநாயகரை வந்து தரிசித்து அருள் பெறுகிறார்கள். இந்த ஆலயத்திலே நுழைந்தவுடன் மகரிஷி பகவரை தரிசிக்க முடியும். அருகிலேயே அண்ணாஜிராவ் என்பவரையும் தரிசிக்க முடியும். யார் இந்த அண்ணாஜிராவ்? தஞ்சையை மன்னர் சகாஜி ஆண்ட காலம் அது. சகாஜியின் தலைமை அமைச்சராக அண்ணாஜிராவ் என்கிற பண்டிதர் விளங்கினார். அந்த பண்டிதர் ஒருமுறை இந்த ஆலயத்தின் வழியே குதிரையில் செல்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பிரார்த்தனை. இந்த விநாயகப் பெருமானிடம் தெரிவித்து பார்க்கலாமே, நமது பிரார்த்தனையை நிறைவேற்றுவாரா என்று தோன்றுகிறது. குதிரையை நிறுத்துகிறார். ஆலயத்தினுள் வருகிறார். தனது பிரார்த்தனையை சொல்கிறார். அடுத்த ஒரு சில நாட்களில் அவரது பிரார்த்தனை நிறைவேறுகிறது. அதன்பின் இந்த பகவத் விநாயகருக்கு அத்தியந்த பக்தர் ஆகிவிட்டார் அண்ணாஜிராவ். தனது பக்தனான பகவர் என்பவரை அந்த திருநாமத்தையே கொண்டு இந்த விநாயகப் பெருமான் பகவத் விநாயகர் என்று காணப்படுகிறார். கும்பகோணம் காஞ்சி மடத்தில் முகாம் இருக்கின்ற காலத்தில் நித்தமும் அதிகாலையில் காவிரியில் நீராடிவிட்டு இந்த பகவத் விநாயகரை வந்து தரிசிப்பதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார் மகாபெரிவா. 1952 மடத்துக்கு சொந்தமான ஒரு யானை, அந்த யானையின் திருநாமம் சந்திரமௌலீஸ்வரர். அந்த யானையானது திருவிசநல்லூரில் இறந்துவிட்டது. ஒரு யானை இறக்கின்றது என்பது எத்தனை பெரிய சோகம் தெரியுமா? ஒரு ஆலயத்திலே யானையை தரிசிக்கின்ற அன்பர்கள் அந்த யானையின் மகத்துவத்தை உணர முடியும். ஒரு குழந்தை போல் பழகுகிற அந்த யானையை எந்த ஒரு காலத்திலும் பக்தர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த வகையில் பக்தர்களின் மனம் கவர்ந்த இந்த யானை, அதாவது சந்திரமௌலீஸ்வரர் இறந்த காரணத்தினால் மகாபெரிவா என்ன செய்தாராம் தெரியுமா? இறந்த பிறகு அந்த யானைக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்துவிட்டு அந்த யானையின் 2 தந்தங்களையும் இந்த பகவத் விநாயகர் ஆலயத்திற்கு அர்ப்பணித்தாராம். சுமார் 3 அடி உயரம் கொண்ட அந்த யானையின் 2 தந்தங்கள் இன்றைக்கு பகவத் விநாயகர் ஆலயத்திற்கு சொந்தம். சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விசேஷ காலங்களில் இந்த பகவத் விநாயகருக்கு 2 பக்கமும் இந்த தந்தங்கள் அலங்காரமாக வைக்கப்படுவது காண வேண்டிய ஒரு தரிசனம். இந்த ஆலயத்திலே என்னென்ன தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்து கொள்ளலாம்? இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்ற பகவத் விநாயகர் திருமேனியில் நவக்கிரகங்கள் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம். இன்றைக்கு நாமெல்லாம் கிரக தோஷம் தொடர்பான பலவற்றால் அவதிப்படுகிறோம். அத்தகைய கிரக தோஷங்களுக்கு இந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் பரிகாரம் காணலாம். தவிர திருமணப்பேறு, குழந்தை பேறு, நிரந்தர உத்தியோகம் போன்ற எதற்குமே இந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் பலன் பெறலாம்.
பக்தர்கள் தங்களது காணிக்கையாக இந்த விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வைத்தல், வஸ்திரம் சாத்துதல், சதுர் தேங்காய் போடுதல் என்றெல்லாம் செய்கிறார்கள். விசேஷ காலங்களில் அன்னதானம் செய்து இந்த விநாயகப் பெருமானின் அருளை பெறுகிறார்கள். தினமும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த ஆலயத்தை தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலுமே அந்த விநாயகப் பெருமானை வழியெங்கும் செல்கிற பக்தர்கள் தரிசிப்பது இங்கே சிறப்பு. எல்லாவற்றுக்குமே மூலம் என்று பார்த்தால் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வழிபடாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்க மாட்டோம். அதுபோல பிள்ளையார் சுழி போட்டு இந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்கினால், எந்த ஒரு நற்காரியத்தையும் துவங்கினால் இவர் நம்முடன் இருந்து ஆசீர்வதிப்பார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வாழ்க்கை என்பது நம்பிக்கைதானே. இந்த விஷயம் நடக்கிறது, இப்படித்தான் நடக்கிறது என்று விநாயகப் பெருமானை நம்பினால் அந்த பெருமான் நம்முடன் இருக்கிறார். நம்பிக்கை நம்மிடையே இல்லாவிட்டால் அருள் ஏது, ஆன்மீகம் ஏது? அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டுமென்றால் இந்த பெருமானை நம்ப வேண்டும், அவரது திருவடிகளை பற்ற வேண்டும். விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் வழங்கட்டும்.